ஆமா சார். ரைட். வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்து, பாராட்டு, நன்றி. டாபிக் பேரு யுவல் நோவா ஹராரி நெக்சஸ். நெக்சஸ்னா இணைப்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நெக்சஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ நெக்சஸ் வந்து நாம மனிதனையும் வாய்ஸ் பத்தலையா, மனுஷனையும் மெஷினையும் ஒன்னா சேர்த்து நெக்சஸ் அப்படின்னு ஒண்ணு வருது. அதை அவர் நிறைய கிண்டல்லாம் பண்றாரு. இவரு ஆதாரங்களோட கிண்டல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சயின்ஸ் அறிவியல் அடிப்படையில சில கிண்டல்லாம் பண்றாரு. மெஷினோட மனுஷன் இருக்க போறானா இல்ல மனுஷனை தூக்கி போட்டு மெஷின் மட்டும் இருக்க போதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் அவர் கேட்கிறாரு. அடிப்படையில யுவல் நோவா ஹராரி சில நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. நான் எல்லா புத்தகங்களையும் வச்சிருக்கேன். இது முதல்ல சேப்பியன்ஸ் எழுதின புக்கு, ரொம்ப இன்டர்நேஷனலி ஃபேமஸ் புக். என்னுடைய மருமகள் ஷீனா எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் புக்கு. அது வந்து மனித இனம் உருவான வரலாறு அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டரி. அப்புறம் இது வந்து ஹோமோடியஸ்ன்னு இன்னையில இருந்து மனிதர்கள் எப்படி கடவுளாக மாறப்போகிறார்கள். டியஸ்னா கடவுள்னு அர்த்தம். நம்ம எல்லா வலிமையும் பெற்று விட்டதன் காரணமாக இந்த கடவுளுக்கான இலக்கணம்னு ஒன்று வச்சுக்கிறோம்ல, ஆம்னி சயன்ட்டு, ஆம்னி போட்டன்ட்டு, ஆம்னி பிரசன்ட்ன்னு. கிட்டத்தட்ட நாம அந்த லெவலுக்கு வந்துட்டதுனால நாம எல்லாம் மனித கடவுளாக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கேலியான செய்தி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா 21 lessons for the 21st centuryன்னு இன்னைய தேதிக்கு உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி எல்லாமும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மணி அப்படின்னு ஒரு குட்டி புக்கு. மணி என்பது உலகத்தில் கிடையாது, இது நாமளா உருவாக்கின ஒரு கலர் பேப்பரு. இந்த கலர் பேப்பரை எல்லாரும் உலகத்துல இருக்கிற இன்னைய தேதிக்கு ஒரு 700-750 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் ஆமா பணம் அப்படின்னு நாம எல்லாமே கலர் பேப்பருக்கு பணம் அப்படின்னு ஒரு மரியாதை கொடுத்து விட்டோம், ஏற்றுக்கொண்டு விட்டோம். இதெல்லாம் ஒரு பொய்ன்னு சொல்றாரு. ஒரு பில்டிங்னா பில்டிங், இப்போ எங்க வீடும் ஒரு பில்டிங் தான், எல்ஐசி பில்டிங்கும் பில்டிங் தான், இந்தியன் ஆயில் வச்சிருந்தா அதுவும் பில்டிங் தான், இந்தியன் பேங்க் வச்சிருந்தா அதுவும் பில்டிங் தான். அப்போ வேர்ல்டு பேங்க்னாலும் பில்டிங் தான், வெள்ளை மாளிகையும் பில்டிங் தான். ஆனா நம்ம வேற வேற மரியாதை கொடுக்குறோம். வெள்ளை மாளிகைக்கு மேல எந்த பிளேனும் பறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வச்சுக்கிறோம். எல்ஐசி பில்டிங்னா அது ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிக்கிறோம். பேங்க்னா அதுல பணம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். வீடுனா அதுல குடுத்தல் நடத்துவாங்க அப்படின்னு வச்சிருக்கிறோம். பட் எல்லாமே அடிப்படையில செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு, என்ன தண்ணி, மணல், அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு நாமளும் அதுக்கு மரியாதை கொடுக்குறோம். பேப்பரு பிரிண்ட் அடிக்கிறோம். அந்த பிரிண்ட் அடிக்கிறதுல இந்திய கொடி அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதை கால் கீழே போட முடியாது. மற்ற பேப்பர்னா கால் கீழே வச்சுக்கலாம், மேலே ஏறி நடக்கலாம். ஆனா கொடின்னு பேர் வச்சுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஆயிடுது, அதுக்கு ஒரு மரியாதை வந்துடுது. அந்த மாதிரி இதெல்லாம் நாமளாக உருவாக்கியது, இயற்கையில கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. மேல இருந்து பாக்குற போது அவர் சொல்றாரு, குளோப் ரொம்ப அழகா இருக்குது, எங்கேயுமே நாட்டுக்கு நாடு கோடே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த நாட்டுக்கு எல்லை கோடுன்னு வச்சுக்கோம் இல்லையா, அதெல்லாம் நாம பிரிச்சது. இதெல்லாம் இவர் வந்து பிலீவ்டு லைஸ் அப்படிங்கிறாரு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொய்கள், நாமளாக உருவாக்கிய பொய்கள். அப்ப இது டாலர், $1 கொடுத்தா நான் 85 ரூபாய் கொடுக்கணும்னு நீ கணக்கு சொல்றாங்க. ஏன் 85 கொடுக்கணும்? நான் ஒரு ரூபாய் கொடுத்தா நீ $85 கொடு கேட்க முடியாது. அவனா ஆமான்னு சொல்லிட்டான், நம்மளும் ஆமான்னு ஒத்துக்கிட்டோம், ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். நீ 85 பேப்பர் கொடுத்தாதான் நான் ஒரு பேப்பர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி இது ரெண்டு காமிக்க விட்டார். இது வந்து ஒய் த வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர்னு ஒரு புக்கு, ஹவு ஹியூமன்ஸ் டுக் ஓவர் த வேர்ல்ட். இதெல்லாம் குழந்தைகளுக்காக எழுதுன ரொம்ப கலர்ஃபுல் சமாச்சாரம். திக்க அட்டை போட்டு நல்ல நல்ல படங்கள்லாம் போட்டு குழந்தைகளுக்கு இந்த சயின்ஸ் சம்பந்தப்பட்ட மெசேஜஸை கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இதுக்காக ஸ்கூல் டீச்சர்ஸ் ஸ்கூல் லெவல்ல 8ஆம் கிளாஸ் குழந்தைக்கு எப்படி தெரியணும், 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கு எப்படி தெரியணும், அந்த 5ஆம் கிளாஸ் டீச்சரை 8ஆம் கிளாஸ் டீச்சரை கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்க இந்த குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பாடத்தை அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படங்கள் எல்லாம் போட்டு அதுக்கான கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை மாற்றி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நினைப்பு என்னன்னா, பல நேரங்களில் இந்த அடல்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறதை விட, பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதை விட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா நல்லது. அப்துல் கலாமும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லதுன்னு நினைச்சாருல, அது மாதிரி இவரும் நினைத்து அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த புத்தகங்கள்லாம் எழுதிட்டு இப்போ லேட்டஸ்ட் இந்த நெக்சஸ் வந்திருக்குது. இது 5 மாதங்களுக்கு முன்னால நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி ஒரு 700 ரூபா கொடுத்து வச்சு 13 செப்டம்பர் அன்னைக்கு எனக்கு வந்தது. படிச்சு பார்க்குற போது நிறைய அந்த
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி வரைக்கும் வர்றாரு. பிகினிங்ல இருந்து கொண்டு வர்றாரு. எல்லா புக்கோடையும் ஒரு லிங்க் ஒண்ணு இருக்குது, ஒட்டுமொத்தமான கருத்துன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி மனித இனம் வளர்ந்துகிட்டே வர்ற போது இந்த காலகட்டத்தில் இப்போ நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இவரை பத்தி சில செய்திகள் சொல்லணும்னா, இவரு இஸ்ரேல்ல பிறந்தவர் 1976ல. இன்னைக்கு 48 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஹெப்ரூ யூனிவர்சிட்டி ஜெருசலேம்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்யூட்டர் படிப்பாங்க, எல்லாம் வேற வேற இன்ஜினியரிங் படிப்பாங்கல்ல. இவர் சாய்ஸ்ல விருப்பப்பட்டு ஹிஸ்டரி படிச்சிருக்கிறாரு. நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஹிஸ்டரி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த காலேஜ்ல எந்த சப்ஜெக்டுமே கிடைக்கல, அதனால உதவாக்கிறேன்னு சொல்லி சரி ஓஞ்சி போ அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி அப்படின்னாங்க. கம்ப்யூட்டர் படிக்கிறது ஏன் கஷ்டம்னு கேட்டீங்கன்னா அவன் டெய்லி மாத்தினே இருப்பான். ஹிஸ்டரி படிக்கிறது ஏன் நல்லதுன்னு கேட்டீங்கன்னா எதையுமே மாத்த முடியாது. அக்பர் இவ்வளவுதான் பண்ணாரு, பாபர் அவ்வளவுதான் பண்ணாரு, ஏன்னா அது யாரா இருந்தாலும் என்ன பண்ணாங்களோ அதுதான் பண்ணாங்க, அதை மாத்த முடியாது. அதனால அது கான்ஸ்டன்ட்ங்கிறது படிக்கிறது ரொம்ப ஈஸி. இது டெய்லி மாத்திடுறானுங்கிறதுனால படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தனி கதை. அப்புறம் இந்த பக்கம் வந்தோமானால் இவர் வந்து விபாசனா அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன் ஒரு பிடிக்கும். அந்த மெடிடேஷன் இவர் தினமும் பண்றாரு ஒண்ணு. அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மாசம் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு மக்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு விபாசனா மெடிடேஷன் சொல்லி தருகிறார். ஆசிரியராக, பயிற்சியாளராக, ட்ரெயினராக இவர் சொல்றாரு. விபாசனா மெடிடேஷன் கத்துக் கொடுக்கிற ஒரு பேரு, உருவாக்கிய ஒரு பேர் எஸ் என் கோயங்கான்னு நினைக்கிறேன். கோயங்கா. இந்த கோயங்கா இந்தியாவை சேர்ந்தவர். பெரும்பாலும் இந்த ராஜஸ்தான், குஜராத் ஏரியாவாக இருக்க வேண்டும். ஜெயின். அவர் உருவாக்கின மெடிடேஷன் கத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட பயிற்சி பெற்று சேப்பியன்ஸ் புக்ல அவரை பற்றி சிறப்பாக கோட் பண்றாரு. அப்புறம் ஹோமோடியஸ் புக்கை கோயங்காக்கு டெடிகேட் பண்றாரு. தினமும் பயிற்சி பண்றாரு. வருஷத்துல இந்த சம்மர் ஹாலிடேஸ் வர்ற மாதிரி ஒரு மாசம் காட்டுக்குள்ள போயிட்டு அந்த தியானம் சொல்லி தர்றாரு. அதுக்கப்புறம் கடவுள் மறுப்பாளர். இவருக்கு இறை நம்பிக்கை எல்லாம் கிடையாது, சயின்ஸ் நம்பிக்கை உள்ள ஆளு. அப்புறம் எல்லாரையும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா தான், அனிமல் புரோட்டீன் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது, ஜீன்ஸுக்கு நல்லது, அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியும். நாம மனிதன்ல இருந்து இன்னொரு உயிரினத்தை உருவாக்கணும்னா நமக்கு அனிமல் புரோட்டீன் வேணும். எல்லாரும் அனிமல் புரோட்டீன் சாப்பிடுங்க, நான் மட்டும் வெஜிடேரியன். ஏன்னா நான் ஒரு வாட்டி ஒரு கோழி ஃபேக்டரிக்கு போனேன். ஒரு 1000 கோழி வச்சாங்க, சரக்குன்னு ஒரு வெட்டினாங்க, 1000 தலையும் துண்டாயிடுச்சு. பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சோகமா இருந்தது. அதுல இருந்து நான் சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்னுடைய முடிவு தனிப்பட்ட கருத்து விட்டுருங்க, நீங்க எல்லாம் அனிமல் புரோட்டீன் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் இவருக்கு ஆண் நண்பர் உண்டு, அவர் காதலர், அவர் பிடிச்சிருக்குது, அதனால அவரை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆண் நண்பர்களை இந்த மாதிரி திருமணம் பண்ணி ஆணை திருமணம் செய்து கொள்வது இஸ்ரேல்ல தடை செய்யப்பட்டது. இந்தியால தடை செய்யப்பட்டதுதான் நினைக்கிறேன். நான் அதெல்லாம் அபிஷியலா ஒத்துக்க மாட்டானுங்க. அதனால இவங்க கனடாவுக்கு போய் இஸ்டிக்னு நினைக்கிறேன் அவர் பேர், OIZDTIK, இஸ்டிக்க கனடாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து இருக்கிறாங்க. ஆணும் கல்யாணம் பண்ணிங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் ஹஸ்பண்ட்னு சொல்லிக்குவாங்க. பெண்ணும் கல்யாணம் பண்ணிங்கன்னா 2 பேரும் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிக்குவாங்க. இவர் தெளிவா ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு புத்தகத்தை. இந்த என்னுடைய கணவருக்கு இந்த புத்தகம் காணிக்கைன்னு சொல்றாரு. இவர் ரொம்ப பாப்புலரா உலகம் பூரா தெரிஞ்சிருக்குது. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் இவரை கூப்பிட்டு பேசுறாங்க. பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், ஃபாரின் மினிஸ்டர், அந்த மாதிரி முக்கியமான மக்கள் எல்லாம் இவர் கூப்பிட்டு பேசுறாங்க. இதே மாதிரி மார்க் ஜக்கர்பர்க், பாரக் ஒபாமா அப்படி ஆளுங்க அவங்களும் இவரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு பெரிய மனிதர் இவர். இவர் இவ்வளவும் பண்ணிட்டு இதுக்கு நடுவுல புத்தகங்கள் நிறைய எழுதுறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கணவர் என்னை விட ரொம்ப பெரிய அறிவாளி. அவர் ஸ்பேஸ் ஷிப், இந்த சேப்பியன் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் ஷிப்ங்கிறது இவர் இங்க என்ன விட்ட இலான் மஸ்கோடது ஸ்பேஸ் ஷிப் அப்படிங்கிறது. அவர் தான் மார்ஸுக்கு ராக்கெட் அனுப்பினுக்கிறாரு. இவர் வந்து சேப்பியன்ங்கிறதுனால சேப்பியன் ஷிப் அப்படின்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாரு. பின்னால பேக்ரவுண்ட் ஒர்க் முழுக்கவே இவருடைய கணவர் செய்கிறார். யுவல் நோவா ஹராரியின் கணவர் செய்கிறார். அதனால இவங்க 2 பேருமா சேர்ந்து இந்த மாதிரி நிறைய காரியங்கள், நல்ல காரியங்கள் நாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் உள்ள புத்தகத்துக்குள்ளே வந்தோமானால், நான் யுவல் நோவா ஹராரி பேசி 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 இவ்வளவு மெட்டீரியல் வச்சிருக்கிறேன். எல்லா புத்தகத்துல இருந்து எடுத்த மெட்டீரியல், இவ்வளவு மெட்டீரியல் வச்சிருக்கிறேன். இதுவே ஒரு 300-400 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லேட்டஸ்டா ஒரு 40-50 பக்கம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ரைட். இதுல ஒரு சின்ன ஸ்டோன் ஏஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறார். கற்காலம் சொல்ற போது கற்காலத்துல ஆயுதங்கள்லாம் பண்ணாங்க. நான் சமயங்கள் இங்க காமிச்சிருப்பேன். நான் வந்து இந்த பூண்டிக்கு பக்கத்துல
குடியம் கேவ்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த குடியம் தீவுகள்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல இருந்து அந்த கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய சில கற்கள், கையில எப்படி பிடிக்கிறது, ஆயுதம் எப்படி கிழிக்கிறது, அதெல்லாம் நான் கொண்டு வந்து கையில வச்சிருக்கிறேன். அந்த காலத்துல அதுதான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அந்த கல்லை தயாரிக்கிற ஃபேக்டரின்னு ஒண்ணு இருந்திருக்குது. அவங்க ஃபேக்டரியில தயாரிச்சு மக்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கல் ஆயுதங்களை மக்கள் பயன்படுத்துவார்கள். அன்னைய தேதிக்கு அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இன்னைய தேதிக்கு ஏஐ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸ்டோன் ஏஜ்ல மக்கள் இருந்தாங்க. அதுல சின்ன குரூப்பா இருந்தாங்க. அவங்க கோஆபரேஷனோட இருந்தாங்க. சில டூல்ஸை மட்டும் உருவாக்குனாங்க. அவங்க ஒருத்தர் நல்ல சர்வைவலுக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். நீ இதை வச்சுக்கோ, நான் அதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஈஸியா பகிர்ந்து கொண்டார்கள். அப்புறமா கிராஜுவலா அவங்க ஒரு மொழி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. சோசியல் ஸ்ட்ரக்சர்ல குழுன்னு சொன்னாங்க, குடும்பம்னு சொன்னாங்க. பேசிக்கா உயிர் வாழ்வதற்கு சிலவற்றை வேட்டையாடுவதற்கு தேவையான டூல்ஸை உருவாக்குனாங்க. என்ன இதெல்லாம் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்ல வர்றது. முதல் ஸ்டேஜ் ஏர்லி ஹியூமன் சொசைட்டிஸ், டான் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு ஸ்டோன் ஏஜ். அதுக்கப்புறம் காக்னேட்டிவ் ரெவல்யூஷன் ஒன்று வருது. காக்னேட்டிவ் ரெவல்யூஷன் பெரும்பாலும் இந்த முன்னால நம்ம சொல்றோம் இல்லையா, ப்ரீ ஃப்ரான்டல் லோப்னு சொல்லுவோம், நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியோ கார்டெக்ஸ் மற்ற மிருகங்களுக்கு, விலங்குகளுக்கு, இல்ல பறவைகளுக்கோ, பூச்சிகளுக்கோ, இல்ல மீன்களுக்கோ இவ்வளவு கிடையாது. நமக்கு மட்டும் நிறைய இருக்குது. நம்ம இதுலயே மற்ற ஸ்பீசிஸ் இன்னொரு 20 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 ஹோமோ ஸ்பீசிஸ்ல நமக்கு மட்டும்தான் இந்த தலையில இது பிரமாதமா வளர்ந்துருக்குது. இல்ல நாம வளர்த்திருக்கிறோம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு 2 லட்சம் வருஷம் இல்ல 20 லட்சம் வருஷம். 2 லட்சம் வருஷம்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம வடிவத்துக்கு வர்ற மாதிரி ஏரியா. அதுக்கு முன்னால மேன் எப்பவும் இதுவும் மற்றதும் மிக்ஸ் ஆன ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 லட்சம் வருஷத்துல நாம இதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நியோ கார்டெக்ஸ், இந்த ப்ரீஃப்ரான்டல் லோபும் நியோ கார்டெக்ஸும் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்பா அம்மா நமக்கு ஏதோ ஒரு மூளையை வச்சாங்க. அந்த மூளையை வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தினோம்னா, நம்ம அவங்க ஒரு 25 வயசுக்கு அப்புறம் தானே நமக்கு வச்சாங்க. இப்ப நம்ம 25 வருஷம் பின்னால போய் உயிர் வாழ்ற மாதிரி ஆயிரும். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை தான் வாழ முடியும். இன்றைய சூழலை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு அக்வயர் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். நீ அடி வாங்கி, நீ வின் பண்ணி, நீ தோழமையோட இருந்து, நீ தலைமை பண்போட இருந்து, நீ பழகும் முறையில நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்றதுல கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் வளர்த்தோம்னா நானாக மாற முடியும் அப்படின்னு பாக்குறோம். அது வர்றது காக்னேட்டிவ் ரெவல்யூஷன், காக்னிஷன் சொல்லுவாங்க. காக்னிஷன் சொல்றதும் இன்டெலிஜென்ஸ் சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மீனிங் வரும். என்ன ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னால இது வந்ததுன்னு சொல்றாரு இவரு. இதுல திங்கிங் அப்டிராக்ட்லி அப்படின்னா, இப்ப இந்த கணக்கு டீச்சர் இருக்கிறாங்க. கணக்கு எங்க இருக்குதுன்னு கேட்டா எங்கேயும் கிடையாது. நம்ம தலையில வச்சுக்கிறோம், நம்ம பிரிண்ட் அடிச்சு இது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோமே தவிர எங்கேயுமே பிளஸ் கிடையாது, மைனஸ் கிடையாது, 1 2 3 4 எல்லாம் கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இது அப்டிராக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ஐடியான்னு சொல்லுவாங்க. இதை பருப்பொருள் அப்படிங்கிற மாதிரியோ, டான்ஜிபிள்ங்கிற மாதிரியோ, டச்சபிள் அப்படிங்கிற மாதிரியோ, விசிபிள், சீயபிள், லுக்கபிள் அப்படிங்கிற மாதிரியோ இருக்காது. இதெல்லாம் வந்து அப்டிராக்ட்னு சொல்றது. காதல்னா என்னங்க, அன்புன்னா என்னங்க, பாசம்னா என்னங்க, சிரிப்புன்னா என்னங்க. சிரிப்புன்னா என்ன, உதடு இந்த மாதிரி போச்சுன்னா அதுக்கு பேர் சிரிப்புன்னு வச்சுக்கிறோம். பட் சிரிப்பு மட்டுமே டிஃபைன் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. சோ அன்புன்னா என்ன, காதல்னா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னா, குடும்பம்னா என்ன, இதெல்லாம் கிடையாது. எல்லாமே அப்டிராக்ட், நாமளா உருவாக்கிய ஒரு கருத்தாக்கம், கருத்தியல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் காக்னிஷன் சொல்லுவோம். Complex ideas, if this is the way the sentence is going to go, following what I am telling you now, something else will follow. If I put in because, it has got to change the whole meaning of the sentence. அப்படின்னு சொன்னா இது highly complicated sentence. இது எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எவனோ ஒருத்தங்க அந்த காலத்துல எவனோ ஒருத்தன் சொல்லக்கூடாது, டீச்சர் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் தெளிவா ஆங்கிலம் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதனால என்னால இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா சென்டென்ஸ் சொல்ல முடியுது. இந்த லோப் இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் வராது. இது மற்ற எந்த விலங்குகளுக்கும் வராது. புரியுதா? இதெல்லாம் நம்ம அறிவு சம்பந்தப்பட்டது, இன்டெலெக்ட் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றோம். அப்புறம் கிரியேட்டிங் மித்ஸ் அண்ட் நேரேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. நேரேட்டிவ்னா ஒரு கதையை நாமளே உருவாக்குறோம், ஒரு கருத்தியல் நாம உருவாக்குறோம். இதுக்கு பேரு கம்யூனிசம், இதுக்கு பேரு இந்துத்துவா, இதுக்கு பேரு திராவிட இயக்கம் அப்படிங்கறதெல்லாம் கருத்தியல் சொல்றோம்ல. கேபிட்டலிசம் சொல்றது, இல்லைன்னா பூர்ஷ்வா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு கருத்தியல் ஆக்கங்கள். இது கருத்தியல் சரியாது இல்லையாங்கிறதுல நான் போல, ஒரு கருத்தியலை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். மற்ற மிருகங்களோ மற்ற விலங்குகளோ இதெல்லாம் செய்ய முடியாது. இந்த மாதிரி கருத்தியலும் உருவாக்குறதும் நேரேட்டிவ்ஸ். இதுக்கு மனிதர்கள், நம்ம போன டாபிக் பேசுற போது சொல்லியிருப்பேன், ஒரு காட்டை அழிக்கிறாங்க, ஒரு இடத்தை இவங்க வேணுங்கிற மாதிரி பயிர் பண்ணணும், நமக்கு நாம சொல்ற இடத்துல கோதுமை விளையணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது எப்படி விளையும்னா, அதுவா விளையறத பார்த்து அதை கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்து நாம நிலத்துல போடுவோம்.
அப்புறம் ஒரு குழி தோண்டி உள்ள போடுவோம், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வேலி ஒன்று போடுவோம், இதெல்லாம் பண்ணா வரும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க இல்லையா? இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த மற்ற உயிரினங்கள் எல்லாம் கொலை பண்ணி தானே நம்ம பயிர் பண்றதுக்கான நிலத்தை கண்டுபிடிச்சோம் அக்ரிகல்ச்சர்ல. அதனால நமக்கு அது குற்ற உணர்வு வந்ததுனால அங்க இருக்கிற அந்த தவளையோ அந்த மீனோ இல்ல அந்த சில விலங்குகள் பூச்சிகள் இதெல்லாம் நம்ம கொன்னுட்டு அந்த இடத்த எடுத்துட்டு இருக்கிறோம்ல, முதலையும் அங்க இருந்தது. அதனால அதுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுத்து அதெல்லாம் நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், தெரியாதனமா உன்னை கொன்னுட்டோம், எங்களுக்கு கோதுமை தேவைப்பட்டது, அரிசி தேவைப்பட்டுச்சு, அதனால நாங்க உன்னை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு சிம்பல் கொடுத்தோம். அப்புறம் அந்த சிம்பலை நான் தான் காப்பாற்றுவேன், நான் தான் வச்சுக்குவேன், நான் இந்த மொழியில சொன்னாதான் அதுக்கு புரியும், அதுதான் கடவுள், அதுக்கு கடவுளுக்கு நான் தான் ஏஜென்ட், நான் தான் பிரீஸ்ட், நான் தான் முல்லா, நான் தான் காஜி, நான் தான் எல்லாமும் சொல்லி அது ஒரு கிரியேட் பண்ணி ஒரு கடவுள் மாதிரி ஒரு தத்துவம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதை காட்மென்னு சொல்லுவாங்க, ஷாமன்னு சொல்லுவாங்க, பிரீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும் ஒரு கிரியேட் பண்றாங்க. அப்புறம் அதுக்குன்னு ஒரு சாங்டிட்டி அந்த மொழியில் சொன்னால் மட்டும்தான் அந்த கடவுளுக்கு விளங்கும், புரியும், ஏற்றுக்கொள்வார், தொடர்பு கொள்வதற்கு நான் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு உருவாகுது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நேரேட்டிவ்ஸ் சொல்றது. இயல்பாக அங்க இல்லை, ஆனா மக்கள் அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அப்புறம் அதை நம்ப ஆரம்பிச்சாங்க, அப்புறம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப ராகு காலம், யமகண்டம், குரு பயிற்சி, தனி பயிற்சி, தோஷம், பிரதோஷம், ஏகாதசி, நவராத்திரி, அப்படி இதெல்லாமே வந்து நாம உருவாக்கியது கருத்தியல்கள் சொல்லுவோம். மக்கள் நேரேட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் மித்ஸ். இதுக்காக ஒரு ரிலிஜன், இது வந்து ரிலிஜன் சொன்னோம்னா இந்து மதமா இருக்கலாம், கிறிஸ்தவனா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், இதெல்லாம் ஒன்னா சேர்த்து குரூப்பை ஒன்று சேர்ப்பதற்கு. இப்ப டெல்லிக்காரன் பேசுறது எனக்கு புரியாது, எனக்கு பெங்காலிக்காரன் பேசுறதும் புரியாது, மராட்டிக்காரன் பேசுறதும் புரியாது, மத்திய பிரதேசத்துல இருக்கிறவன் பேசுறதும் எனக்கு புரியாது. ஆனா நாங்க எல்லாம் ஒண்ணு, நாங்கெல்லாம் இந்துக்கள், இல்ல நாங்க எல்லாம் முஸ்லிம்கள், நாங்க எல்லாம் கிறிஸ்துவர்கள். நாங்கெல்லாம் கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டோம்னா உலகத்துல இருக்கிற 100 நாடுல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க. நாங்க எல்லாம் முஸ்லிம்ஸ் சொல்லிட்டோம்னா 40 நாடுகள் இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரங்க. இந்த மாதிரி ஒரு காக்னேட்டிவ் ரெவல்யூஷன் கொண்டு வந்து இதுல இந்த புரட்சியின் காரணமாக, கருத்தியல் புரட்சியின் காரணமாக மக்களை ஒன்றாக இணைத்தோம். அவர் சொல்றாரு 150 பேர் தான் ஒரு குரூப்ல இருக்க முடியும், அதுக்கு மேல இருந்தா குரூப்ல இருக்கிற ஒரு ஆளு கோவம் வந்துடும், அவன் குரூப் தலைவனை போட்டு தள்ளிடுவான், இல்லைன்னா உடைச்சிருவான். அது 60-40 உடையலாம், 50-50 உடையலாம். ஒண்ணு உடைச்சு இன்னொருத்த வெளியில கொண்டு போயிடுவான். அந்த 150 தாண்டி ஒரு குரூப் இருக்க முடியாது, பர்சனலா கான்டாக்ட் இருக்க முடியாது. நீங்க ஃபேஸ்புக்லயும் லிங்க்டின்லயும் மற்ற இடங்களையும் வாட்ஸ்அப்லயும் நான் 1000 பேர் 5000 பேர் நண்பர்கள் வச்சுக்கிறோம், 5000 பேர் உங்களுக்கு பர்சனலாவே தெரியாது. பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாங்களே, பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றாங்கன்னா அவங்க அதுல போட்டாங்க, யாரோ ஒரு ஆள் பிறந்த நாள் எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வருது. அதுல என்ன ஆகுதுன்னா மக்கள் ஒரு இடத்துல நிலையா இருக்க கத்துக்கிட்டாங்க. விதைய போட்டாச்சு, 6 மாசம் ஆகும், இல்ல 100 நாள் ஆகும்னா அங்க தண்ணி ஊத்தி ஆகணும், 100 நாளும் நான் அதை சுத்தி இருந்தாகணும், அதை ரவுண்டு கட்டியே வந்து அப்ப அதுல என்ன ஆச்சுன்னா குடித்தனம் பண்றது, ஒரு கம்யூனிட்டி, ஒரு சொசைட்டி அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அதுல இருந்து அக்ரிகல்ச்சரை தாண்டி எனக்கு சில கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, வீட்டுக்குள்ள இதெல்லாம் பொருள்கள் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒண்ணு வந்தது. தேவையான மக்களுக்கு தேவையான பொருள், அப்புறம் தேவையில்லாத பொருள் தனி கதை. பொருள்களை உருவாக்குற இடமெல்லாம், உற்பத்தி செய்யற இடமெல்லாம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால நம்ம கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன், ஐடி அப்படின்னு ஒண்ணு கொண்டாந்து உள்ள விட்டோம். அப்புறமா அது நிறைய காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சது. அதனால வேலை போகும்னு சொன்னாங்க. இப்ப அதனால வேலைகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வந்திருக்குது. ஆனா டிவைட் என்ன ஆயிடுச்சுன்னா, கம்ப்யூட்டர்ல இருக்கிற வேற ஒரு தனி கேட்டகரி, மத்தவங்க வேற ஒரு தனி கேட்டகரி அப்படின்ட்டு ஒரு இன்இக்வாலிட்டி ஒண்ணு செட் ஆயிடுச்சு. இப்ப அந்த கம்ப்யூட்டருக்குள்ள இப்ப 4வது ரெவல்யூஷன் அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சாங்க. காக்னிஷன் இவர் சொல்றாரு. அக்ரிகல்ச்சர் சொல்லுவோம், அப்புறம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம், அப்புறம் டெக்னாலஜின்னு சொல்லுவோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னு வந்திருக்குது. 4வது ஏரியா இது. இது டெக்னாலஜியில ஒரு புரட்சி. டெக்னாலஜி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நாம கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம், நம்ம வேணுங்கிற மாதிரி எழுதணும், வேணுங்கிற மாதிரி பண்ண சொன்னோம், அது வேணுங்கிறதெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துச்சு. இது இப்படி வேணும்னு கேட்டோம், அது எல்லாத்தையும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுச்சு. நாம தலைவர்களாக இருந்தோம், அது பணிந்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பதாக தகவல் தொடர்பு, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு மெஷின் நம்ம கையில இருந்தது. அதை நாம ப்ராசஸ் பண்ணோம், அதுக்கு நாம கோடிங் கொடுத்தோம், அந்த கோடிங்க்கு கட்டுப்பட்டு அது வேணுங்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தது. இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்துருக்குது. இதுக்கு நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இன்ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் பேர் வச்சுக்கிறாங்க. ஆர்கானிக்னு சொன்னா அதுக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம்.
உயிர் இருக்குதுங்கிறது டெஃபினிஷன் என்னன்னா, உயிர் இருக்கிறது ஒண்ணு வளரும், அதுக்கப்புறமா ஒரு இணை கண்டுபிடிக்கும், அப்புறம் செக்ஸ் வச்சுக்கும், அதுக்கப்புறமா அது ஒரு குழந்தையை உருவாக்கும், தன்னுடைய வடிவத்துல இன்னொரு குழந்தையை உருவாக்கும், அப்புறம் அந்த குழந்தையை பாதுகாக்கும், அப்புறம் அந்த குழந்தைக்கு வேட்டையாட, பணம் சம்பாதிக்க, இல்ல அது சாப்பிடுறதுக்கு தேவையானதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். அப்புறமா அந்த குழந்தைகள் இன்னொரு 2 குழந்தைகள் பெத்துக்கிறாங்களான்னு பார்க்கும். அப்புறமா செத்து போகும். இதெல்லாம் வந்து ஆர்கானிக். அடிப்படை உயிரினம்னா இது இருக்கணும். அது பொறக்கணும், அது வளரணும், அது இணை கண்டுபிடிக்கணும், அது இன்னொரு குழந்தைகளை உருவாக்கணும், அந்த குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும், பேரம்பேத்தி கண்டுபிடிச்சிட்டு வேலை முடிஞ்சுன்னு போயிடணும் அப்படிங்கிறது ஆர்கானிக். இந்த இன்ஆர்கானிக்ன்னு சொல்லிட்டீங்கன்னா இது மெஷின். இப்ப நான் கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார் என்ன பண்றேன்னா, நான் ஆபீஸுக்கு கொண்டு போய் வைக்கிறேன் 9 மணிக்கு. திரும்ப 5 மணி வரைக்கும் அது பார்க்கிங் லாட்ல சும்மா உட்காந்துருக்குது. நான் 9 to 5 ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். 5 மணிக்கு கார் எடுத்துன்னு வீட்டுல கொண்டாந்து 6 மணிக்கு போட்டுறேன். 6 மணிலேருந்து மறுநாள் காலையில 8 மணி வரைக்கும் என் காரு தூங்கிட்டு இருக்குது. இப்ப என்ன பண்ண போகுதுன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல காரு டிரைவரே இல்லாம ஓட்டலாம்னு சொல்லிட்டாங்க. ஆக்சிடென்ட்டும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எதையும் போய் இடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன பண்ணும்னா, 8 மணிக்கு கொண்டு போய் என் குழந்தைகளை ஸ்கூல்ல காலேஜில் விடும். 8:30 8:45 கொண்டு போய் என் ஒய்ஃபை ஆஃபீஸில் விடும். 9 மணிக்கு கொண்டு போய் என்ன ஆஃபீஸில் விடும். அதுக்கப்புறம் இந்த காரு கேபா மாறி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் பிக்கப் பண்ணி எங்கெங்கெல்லாம் ட்ராப் பண்ண சொல்றாங்களோ அங்கெல்லாம் ட்ராப் பண்ணி 5 மணிக்கு திருப்பி வந்து திரும்பவும் 4 மணிக்கு என் பிள்ளைகளை கூட்டியாந்து விட்டு, என் ஒய்ஃபை கூட்டியாந்து விட்டு, என்னையும் கூட்டியாந்து விட்டுட்டு, அப்புறமா என்ன பண்ணும்னா திரும்ப அது புறப்பட்டு அது பாட்டுக்கு ஊருக்கெல்லாம் யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பண்றேன்னு சொல்லிடும். இதுல நான் 9 to 5 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறேன். இந்த கார் என்ன பண்ணும்னா 24 hours வேலை பார்க்கும். அதுக்கு எதனா ரிப்பேர் ஆச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல ரிப்பேர் சரி பண்ணி கொடுன்னு சொல்லும். இல்லைன்னா அதுவே மெக்கானிக் ஷாப்புக்கு போய் இதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுல ஸ்கிரீன் காமிக்கும். அதெல்லாம் பண்ணதான் அதுவே பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுவே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதுவே பெட்ரோலும் போட்டுக்கும், எல்லாத்தையும் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ பணம் பணம் பண்ணதை விட இந்த காரு என்னை விட மிக அதிகமாக சம்பாதிக்க போகிறது. அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வருது. இதுல நிறைய எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. இது கையில டேட்டா இருக்குது. நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியறதை விட எனக்கு முன்னால இதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்குது. நான் நாளை காலையில எழுந்தா என்ன பண்ணுவேன், சாயங்காலம் என்ன பண்ணுவேன், யார் வீட்டுக்கு போவேன், என்ன சாப்பிடுவேன், எந்த ஹோட்டல்ல எதை பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இது கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்குது. அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் பிக் டேட்டா அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இந்த பிக் டேட்டாவை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுல நிறைய சேலஞ்ச் இருக்குது, நிறைய எத்திக்கல் கன்சிடரேஷன் இருக்குது. எல்லா மாறுதலும் வர்ற போது இது மாதிரி ஒரு மாறுதலை மனிதர்கள் சந்தித்ததில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிற மாறுதல்னு பாத்தீங்கன்னா இது எக்கச்சக்கமான மாறுதல். இதுவரை நம்ம பார்த்திராத மாறுதல். மனிதனை விட மிக அதிகமாக சிந்திக்கிற, மனிதனை விட மிக அதிகமாக செயல்படுகிற, மனிதனை விட மிக ஆற்றல் வாய்ந்த அப்படிங்கிற ஏரியாக்குள்ள இது போயிடுது. அப்போ இது மனிதனையும் தூக்கி போட்டுட்டு மனிதனுக்கு என்ன வேணுங்கிற முடிவையும் இதே எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அப்புறம் இதை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க நிஜமாவே நல்லவங்க தானா, அவங்க நிஜமாவே படித்தவர்கள் தானா, அவங்க எல்லாம் உத்தமர்கள் தானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த ஏரியாலாம் வருது. இதுல ஒரு ஹியூமன் நெட்வொர்க்னு சொல்றாரு முதல்ல. அப்படின்னா மக்கள் எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க, தனியா ஒரு மனுஷன் இருந்தான். இது மார்க் ட்வைனை பத்தி அப்புறம் பேச போறேன். நான் இப்ப லேட்டஸ்ட் புக் ஒன்று படிச்சேன். லேட்டஸ்டா படிச்சேன், லேட்டஸ்ட் புக் இல்ல, 340 வருஷத்துக்கு முன்னால் எழுதின புக்கு மார்க் ட்வைன், டைரிஸ் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்னு ஒரு புக்கு. ஆதாமும் ஏவாளும் டைரிகள் எழுதினார்கள். அந்த டைரியில என்ன எழுதினாங்க அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணி உட்காந்துருக்காரு. மார்க் ட்வைன் ரொம்ப பெரிய ஆள் அவரு. அதுல ஒரு ஆதாம் எல்லாத்தையும் கிரியேட் பண்றான். அப்புறம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறான். இதுக்கு பேர் தென்னை மரம், அதுக்கு பேர் முதலை, இதுக்கு பேர் மீன், இதுக்கு பேர் சிங்கம், இதுக்கு பேர் புலி அப்படின்னு பேர் வச்சுனே வர்றான். அப்புறம் ஆதாம் வேலாயுதம்ல இருந்து எடுத்து ஏவாளை கிரியேட் பண்றாங்க. அந்த ஏவாள் பின்னாலேயே கூடவே வந்துட்டு இருக்கிறா, பேசிட்டு இருக்கிறா. இவன் சொல்றான், உனக்கு பொண்ணுன்னு பேர் வச்சுட்டேன், ஏவாள்னு பேர் வச்சுட்டேன், போக வேண்டியதானே, இந்த மிருகம் எதுக்கு என் பின்னாலேயே வருது, இந்த மிருகம் ஏன் என்ன விடாம பேசுது அப்படின்னு ஆதாம் கேட்கிறான். அந்த காலத்திலே பெண் அப்படித்தான் இருந்தான்னு வச்சுக்கோங்க. அந்த மிருகம் ஏன் எல்லாத்தையும் அந்தந்த மிருகத்துக்கு பேர் வச்சேன், அது வேலையை பார்த்துன்னு போகுது, உனக்கு பெண்ணுன்னு பேர் வச்சா அவன் வேலையை பார்த்துன்னு போக வேண்டியதானே, நீ ஏன் என்னையே சுத்தி சுத்தி வர்ற அப்படின்னு கேட்கிறாரு அவர் ஆதாம. அதுக்கு அடுத்த கேள்வி, நீ ஏன் என்னை விடாம பேசினுக்கிற, நாடு நல்லா தான் இருந்தது, அமைதியா இருந்தது, ஏன் சவுண்டு போட்டு நாட்டை கெடுக்கிற அப்படின்னு ஆதாம் கேட்கறதாக மார்க் ட்வைன் கிண்டல் பண்றாரு. அந்த மாதிரி பார்க்குற போது ஹியூமன் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று வருது. தனியா ஒரு மனிதன் தான் ஏவாளை இவனால முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியல.
அதுக்கப்புறம் தான் சரி நமக்கு ஃப்ரெண்டு இல்லைன்னா போர் அடிக்குது இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது, இவன் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா சேர்ந்து கொடுத்து நடத்துகிறாங்க. அந்த மாதிரி வர்றப்போ இனிஷியலாக ஹியூமன் நெட்ஒர்க்னு ஒன்று உருவாகுது. அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க ஒன்றா சேர்ந்து உயிர் வாழ்வது எப்படி அப்படின்னு அவங்க கற்றுக்குறாங்க. ஒன்றா சேர்ந்து வேட்டையாடுறது, ஒன்றா சேர்ந்து பயிர் பண்ணுறது, ஒன்றா சேர்ந்து குடும்பம் நடத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுன்னு இருந்தாங்க. அதெல்லாம் ஹியூமன் நெட்ஒர்க் அப்படின்னு ஒன்று இருந்தது. சின்னதா ஒரு சமுதாயம், ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு லொக்கேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போன்னு சொல்றோம்ல ஹைரைஸ் பில்டிங் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு பேரு. அந்த மாதிரி ஒரு சின்ன நெட்ஒர்க் ஒன்று இருக்குது. அதுல இவங்க சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லுவாங்க, பாட்டி கதை, இந்த புராண கதைகள், அந்த மாதிரி கதைகள்லாம் சொல்லி அவங்களுடைய ஃபேண்டசி எல்லாம் உள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக பெரியவங்க சின்னவங்க ஒன்னா சேர்ந்து இணைஞ்சு இருந்தாங்க. அப்புறமா அதுல கிராஜுவலா பியூரோக்ராட்டிக் நெட்ஒர்க்னு ஒன்று வருது. பியூரோக்ரஸின்னு சொன்னோம்னா பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க. நாம தேர்ந்தெடுக்கிற மனிதர்கள்லாம் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவங்கெல்லாம் சட்டம் இயற்றுபவர்கள் சட்டசபையில. அவங்க என்ன சட்டம் இயற்றுறாங்களோ அதை வந்து நடைமுறைப்படுத்துற ஏரியா, அதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறத எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு கோளாறு, எங்கேயோ ஒன்று சரியில்லைன்னு சொன்னோம்னா அதுக்கு ஜுடிஷியரின்னு ஒன்றுக்கு போகணும். இது மூணும் தனித்தனியா இருக்கணும், மூணும் சேர்ந்தும் இருக்கணும். எந்த இடத்துல சேரணும், எந்த இடத்துல சேரக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்குது. ஆனா அந்த தெளிவில்லாம தான் உலகம் பூரா ஓடி நிற்குதுங்கிறது வேற தனி கதைன்னு வச்சுக்கோங்களேன். அது பாட்டுக்கு அது ஹியூமன் நெட்ஒர்க். அதுக்கப்புறம் பிரிண்டிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, மக்கள் நார்மலா ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும், கூட இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு குரங்கும் அதே மாதிரி கூட இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை 50 பேர் குரூப்ல இருந்தா அந்த 50 பேருக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்கும் அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல. இப்படி சின்ன சின்ன குரூப்பா இருந்தது, சின்ன சின்ன மந்தைகளாக, கூட்டங்களாக, குழுக்களாக, குரூப்பாக, டீமாக மக்கள் இருந்தாங்க. எல்லா மிருகங்களும் எல்லாமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து தாண்டி என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் இந்த பிரிண்டிங்னு ஒன்று வந்தப்ப மக்கள் தனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஏட்டில் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் அடிக்கிற போது என்ன ஆச்சுன்னா, ஒரே அடியா 500 காப்பி அடி, 1000 காப்பி அடி, லட்சம் காப்பி அடி. உலகத்துல மிக அதிகமாக இன்றளவில் விற்று கொண்டிருக்கும் புத்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா பைபிள். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் பைபிள் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிரிண்டிங் டெக்னாலஜின்னு ஒன்று வந்தது. அந்த பைபிளை பயன்படுத்தி அவர்கள் மக்களை கிறிஸ்துவர்களாக ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக அவங்க காலனிசேஷன் அப்படின்னுட்டு அந்த இவ்வளோண்டு ஊர் பிரிட்டன், கிரேட் பிரிட்டன் சொல்ற அந்த ஊர்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து புறப்பட்டு எல்லா நாட்டிலையும் போய் கேப்சர் பண்ணாங்க, இது இந்தியா உள்பட. அந்த மாதிரி பண்ணி அவங்க அந்த மதத்தை பரப்பணும், நம்ம ஆளுகைக்கு உட்பட்ட இடமா இருக்கணும்னு நினைச்சோம். இந்த மாதிரி நெப்போலியன் போனாபார்ட்டே பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அலெக்சாண்டர்னு ஒரு ஆள் பண்ணியிருக்கிறாரு, செங்கிஸ்கான் ஒரு ஆள் பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா பெரிய போர்கள் எல்லாம் இந்த ஹிட்லர், முசோலினி மாதிரி மக்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய நெட்வொர்க்கா வருது. இதெல்லாம் பிரிண்டிங் வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு மெசேஜ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி ஆயிருச்சு. எவ்வளவு காப்பி வேணா அடி, எல்லாத்துக்கும் கொடு அப்படிங்கிற மாதிரி. இப்ப கீட்ஸோ, ஷெல்லியோ, பைரனோ, வேர்ட்ஸ்வொர்த்தோ, ஏன்னா இவங்க எல்லாமே எழுதின புத்தகங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, பிரிண்ட் அடிச்சு யாரோ ஒரு ஆள் கொடுத்தான். அவன் இங்கில் எழுதுனதை மட்டும் அப்படியே வச்சிருந்தான்னா வேற யாருக்கும் போயிருக்காது. மிஞ்சி போனா ஒரு 50 பேர் 100 பேருக்கு காமிச்சிருக்க கூடிய வாய்ப்பு இருக்குது, படி எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாம ஓலைச்சுவடியை தாண்டி பிரிண்ட்னு வர்ற போது எவ்வளவு பேருக்கு வேணா கொடுக்கலாம். யுவல் நோவா ஹராரி சொல்றாரு, இப்ப இவருடைய புத்தகம் 7 புத்தகம் நான் வச்சிருக்கிறேன். நான் இஸ்ரேலுக்கு போனதில்லை, எனக்கு இஸ்ரேல்ல இருக்கிற மொழியும் எனக்கு தெரியாது, என்ன இடிஷன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் எனக்கு ஆங்கிலம் தெரியும், என்னுடைய ஆங்கிலத்தை நான் கொண்டு போயிட்டு 200 நாட்டிலையும் நான் போறேன், 200 நாட்டிலையும் நான் வரவேற்கிறாங்க, நான் பேசுனா அவங்களுக்கு புரியுது. ஃபுட்பாலுக்கு ஒரு ரூல்னு வச்சிருக்கிறோம், டென்னிஸுக்கு ஒரு ரூல்னு வச்சிருக்கிறோம், கிரிக்கெட்டுக்கு ஒரு ரூல்னு வச்சிருக்கிறோம். அந்த ரூலை எல்லாரும் ஆமா ஒத்துக்கிறாங்க. அப்ப ரைட்டுன்னா இதே மாதிரி விளையாடினா எல்லாம் கிரிக்கெட் விளையாடலாம், உலகம் பூரா விளையாடலாம். இந்த மாதிரி விளையாடினா ஃபுட்பால் விளையாடலாம், இந்த மாதிரி விளையாடினா டென்னிஸ் விளையாடலாம். இந்த மாதிரி கிராமர் தெரிஞ்சுன்னா இங்கிலீஷ்ல எங்க வேணா பேசலாம், என்ன வேணா படிக்கலாம். அப்போ இது ஒரு பெரிய இதாக பிரிண்டிங் டெக்னாலஜி ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுது. அப்புறமா அங்கங்க பவர் செக்டார் எடுக்கிற போது டெமோக்ரஸி அடி வாங்குது. அப்புறம் சோசியல் மீடியான்னு இப்ப ரொம்ப நிறைய வந்துருச்சு. இந்த ஃபேஸ்புக்னு ஒண்ணு, லிங்க்டின் ஒண்ணு, ட்விட்டர், எக்ஸ்ன்னு ஒண்ணு, யூடியூப்னு ஒண்ணு, வாட்ஸ்அப்னு ஒண்ணு, இந்த மாதிரி வர்ற போது மக்கள் முகம் தெரியுதோ தெரியலையோ எல்லாருக்கும் எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு வந்துச்சு. நமக்கு முன்ன முகம் தெரிஞ்ச ஆளு சொல்லுவாங்க, இந்த ஆள் நம்பிக்கை உரிய ஆளு, இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இல்ல இந்த மாதிரி சில பேர் எடை போட்டு வச்சிருப்போம், இவன் சொன்னா பொய்யா தான் இருக்கும்.
அப்ப நம்ம எடை போட்டு வச்சுக்கிறோம். அது சின்னதா ஹேண்ட்ஃபுல்லா ஒரு சின்ன குரூப்ல இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னா, அது ரொம்ப பரவலாக முகம் தெரியாத ஆளு யாரோ ஒருத்தன் அமெரிக்கால இருந்து நம்ம இந்தியாவை பத்தி ஒரு மெசேஜ் போட்டா அதை நம்ம நம்புற மாதிரி இருக்குது. இது அமெரிக்கால இருந்து எழுதுனானா இல்ல இந்தியால இருந்து அமெரிக்காக்கு அனுப்பி அமெரிக்கால இருந்து எழுதுனா நம்ம நம்புற மாதிரி ஆகுமா? அதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. யார் எங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. இந்த ஹியூமன் நெட்வொர்க்ல இருந்து இப்ப வேற ஒரு சோசியல் மீடியா மாதிரி இன்னொரு நெட்வொர்க் உள்ள போயிட்டோம். இந்த இனார்கானிக் நெட்வொர்க் என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு இமோஷன் கிடையாது, ஃபீலிங்ஸ் கிடையாது, எம்பத்தி அப்படின்னு ஒண்ணு கிடையாது, நம்பிக்கைக்கு உரியது, ட்ரஸ்ட் ஒர்தி அப்படின்னு தெரியாது, நான் ட்ரஸ்ட் ஒர்தியானு தெரியாது, அது ட்ரஸ்ட் ஒர்தியானு தெரியாது, கனெக்டிவிட்டி தெரியாது. என்ன இந்த மாதிரி நேரத்துல அது உண்மை சொல்லுதா பொய் சொல்லுதா, அது சூழ்ச்சி பண்ணுதா மேனிப்புலேட் பண்ணுதா, அது நிஜமாவே எனக்கு உதவணும்னு நினைக்குதா இல்ல அது என்னை வம்பல மாட்டணும்னு நினைக்குதா, அது ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி என்னை இழுத்துன்னு போய் ஒரு வலையில மாட்ட வைக்க பாக்குதா, எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு உணர்வுகள் கிடையாது. இப்போ ஒரு ஆபீஸ்ல 100 பேர் இருக்கிறாங்க. அந்த ஆபீஸோட கொஞ்சம் காசு ஷார்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆபீஸ்ல காசு பத்தல. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு தான் மூளை இருக்குது இல்ல, அது தனி மூளை அதுவாக மிஷின் லேர்னிங்னு மிஷின் கத்துக்குது. இப்போ 20 பேர் எனக்கு வேணாம் அப்படின்னு அது சொல்லிடுது. நீ ஆபீஸை ரன் பண்றது கையில காசு இல்லைன்னா 20 பேரை வீட்டுக்கு அனுப்பிடு, 20 பேரை வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னா அது டக்குன்னு ஒரு அழகான முடிவு எடுக்குது. அந்த 20 பேர் எடுத்தா அவங்க குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு நான் அவங்களுடைய பாஸாக வைஸ் பிரசிடென்ட்டாக தலைவராக நான் கொஞ்சம் யோசிப்பேன். மிஷின் அதெல்லாம் கவலைப்படாது, 20 பேரை தூக்கி போட்டுருன்னு சொல்லும். அப்போ சரி இப்பொழுதுதான் சாப்பாடு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுன்னா 20 பேரை போட்டு தள்ளிடு அப்படின்னு அது சொல்லும். இப்ப 100 பேருக்கு சாப்பாடு இல்லை 80 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குதுன்னா அப்ப 20 பேரை கொண்டுட்டா வேலை முடிஞ்சுல்ல. என்ன இப்போ ஒண்ணு செருப்பு நம்ம காலுக்கு வாங்கணும், இல்லைன்னா செருப்பு சைஸ் காலை வெட்டிடணும். அப்படிங்க இதுக்குதான் உணர்வே கிடையாது, சரி தப்புன்னு தெரியாது இல்ல. இதுக்கு என்ன கோடிங் எழுதி கொடுத்துக்கிறீங்களோ அது வாங்கிக்கும், அப்புறம் அதுவா கோடிங் எழுதிக்கும், அப்புறம் அதுவா இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மிஷினோட பேசிக்கும், அதுவா தன்னுடைய இதை மாத்திக்கும். அதுல பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, டார்வின் சொன்னார் அந்த காலத்துல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னாரு. அவர் ஹெல்த்தின்னு சொல்லவே இல்லை, மனுஷனும் அவர் சொல்லவே கிடையாது. இப்ப மனுஷனுக்கு ஹெல்த்தியஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒரு மீனிங் புரியுது. அவர் ஜென்ரலா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னாரு. நீ அந்த இடத்துல ஃபிட் தகுதி வாய்ந்தவனாக இருந்தால், உன்னை தகவமைத்துக் கொள்ள உனக்கு தெரிந்திருந்தால், அடாப்டேஷன்ங்கிற ப்ராசஸ் உனக்கு தெரிஞ்சிருந்தா, உன்னுடைய உடல் வடிவத்தை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியுமானால், உன்னுடைய இன்டெலெக்டை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமானால், புதுவிதமாக சிந்திக்க முடியுமானால் நீ உயிர் வாழ்வாய், இல்லைன்னா செத்து போவாய், அவ்வளவுதான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு இல்ல, இப்போ ஸ்ட்ரகிள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் தான் உருவாக்குனேன், இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னை ஆட்டி படைக்கிறது. அந்த லெவலுக்கு நாம போயிட்டோம். கடவுள் மனிதனை உருவாக்கினார், மனிதன் கடவுளை உருவாக்கினான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறப்ப சொன்னாங்கன்னா நான் தான் உன்னை உருவாக்குனேன்னு. யார் சொல்றாங்க கரெக்ட் இன்ன வரைக்கும் நமக்கு தெளிவா தெரியாது. அந்த மாதிரி இப்போ டார்வின் சொன்னதுல சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல ஆர் வி ஃபிட் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ரைஸ் ஆஃப் ஏஐ இஸ் ஃபண்டமெண்டலி டிரான்ஸ்ஃபார்மிங் ஹியூமன் சொசைட்டி. இது நமக்கு டூல் ஃபார் எம்பவர்மெண்ட்டாகவும் இருக்குது, நம்ம எக்ஸிஸ்டன்ஷியல் ஏரியாவை காப்பாத்துற மாதிரியும் இருக்குது, வளர்க்குற மாதிரியும் இருக்குது, மொத்தமா போட்டு தள்ளுற மாதிரியும் இருக்குது. இது என்ன பண்ணும் எனக்கு தெரியாது. இந்த ஹோமோடியஸ் புக்கை கன்க்ளூட் பண்ற போது அந்த புத்தகத்துல யோல் நோவா ஹராரி சொல்லியிருப்பாரு, ஒரு 10 பேரு நல்ல தண்ணி அடிக்கிற ஆளு, விஸ்கி ரம்மு பியர் சாப்பிடுற ஆளு ஒரு ஹைரைஸ் பில்டிங்ல ஒரு தனியா எஸ்டேட்ல ஒரு தீவுல இருந்துகிட்டு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா, அந்த என்ன முட்டாள்தனமான முடிவு எடுத்தாலும் அது இம்மீடியட்டா உலகம் போறா 200 நாட்டுக்கும் போற மாதிரி ஆயிரும். அவங்க கண்ட்ரோலுக்குள்ள ஏஐ மாதிரி ஒண்ணு போயிரும். அந்த 10 பேருக்கும் மூளை இருக்காது, ஆனா பவர் இருக்கும். அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஆனா நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸை தீமைக்கு பயன்படுத்துற மாதிரி இருப்பாங்க. தமாஷுக்கு இந்த ஊரை கொளுத்துனா எப்படி இருக்கும், சதான் கொளுத்தி பாருண்டா, ரைட்டு கொளுத்து வா அப்படின்ட்டு இன்னொரு பேக்கு சாப்பிட்டுட்டு கொளுத்துனா கொளுத்துவாங்க. அவங்க கொளுத்த மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு நியாயமும் கிடையாது. ஏன் கொளுத்துனாங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஏன்னா யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏன் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துவிடக்கூடும். எல்லா வேலைகளையும் மனிதன் சிந்திக்கிறது உள்பட மனிதன் சிந்திக்காதவற்றையும் சேர்த்து சிந்திக்கிற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததாக இந்த மிஷின்லாம் மாறுற போது நாம வீட்டுல சும்மா கேம்ஸ் விளையாடிக்கிட்டு யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க போற மாதிரி ஒரு சமுதாயத்தை இது குறைந்தது ஒரு 50-100 ஆண்டுகளுக்குள்ள
உருவாக்கி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவர் பயப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. எனக்கு வேணுங்கிறதை நான் அப்பா அம்மா கொடுத்தாங்க. அப்புறம் நானா வளர்ந்து என்னுடைய துணையை தேடிக்கொண்டேன். எனக்கும் என்னுடைய துணைக்கும் என்ன வேணும் நாங்களா முடிவெடுத்தோம். அப்புறம் எங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் நாங்க முடிவெடுத்தோம். அப்புறம் எனக்கு ரோடு வேணும், லைட் வேணும், ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும், என்ன ஒரு பள்ளிக்கூடம் வேணும், ஒரு காலேஜ் வேணும், ஒரு யூனிவர்சிட்டி வேணும். அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி வரணும், வெளியில தேவையில்லாத கால்வாய் தண்ணி வெளியில போகணும். ஒரு சமுதாயத்துல எல்லாமும் நல்லா இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும். அடிப்படை தேவைகள் சும்மா பேசிக்கா ஒரு 10 தேவைதான். அதுக்கு மேல கேட்கல. வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜை கொண்டாந்து வை, ஏசி கொண்டாந்து வைன்னு எந்த கவர்மெண்ட்டையும் நாங்க கேட்கல. ரோடு கொண்டு மூலியமா இருக்குது, ஒழுங்கா ஆக்கு. ரோடு இருட்டா இருக்குது, பெண்கள் நடமாட முடிய மாட்டேங்குது, லைட்டை போட்டு வை. வீட்டுக்குள்ள தண்ணி வந்தா தானே நான் குடும்பம் நடத்தலாம். தேவையில்லாத கார்பேஜ் எல்லாம் வெளியில போறதுக்கு வழியை கொடு. நான் படிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூல்ல கொடு. ஒரு காலேஜ்னு உன்னை போய் நானே போய் ஸ்கூல்ல போய் காலேஜ் ஃபீஸை கட்டி படிச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டின்னு வச்சு ஒரு டிகிரியை கொடு. நானே வேலை தேடிக்கிறேன். இந்த இவ்வளவு தானே ஃபண்டமெண்டலா கேட்டான். இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுற இடத்தை தாண்டி இப்ப என்ன ஆச்சுன்னா, இது என்ன பண்ணுது, இதுக்கெல்லாம் நான் தேவைன்னா யாரை கேட்கணும்? அரசாங்கத்தை கேட்கணும். இங்க தமிழ்நாடு அரசை கேட்கணும், இல்ல டெல்லியில ஒண்ணு இருக்குது ஒன்றிய அரசை கேட்கணும். அவங்க கொடுக்கலன்னா அது எனக்கு அடுத்த வாட்டி அவங்கள கவுத்துருவேன், ஓட்டு போட மாட்டேன். அப்படியா இவங்களுக்கு டெபாசிட் போச்சு, வேற ஒருத்தன் வருவான், அந்த வர்ற ஆளு எனக்கு வேணுங்கிறத கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு பேர் டெமோக்ரஸி. இது உலகத்துல ரொம்ப நல்லது. உலகத்திலே மிக அதிகமான மக்கள் கொண்ட டெமோக்ரஸி இந்தியா. உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் டெமோக்ரஸி எதுன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டெமோக்ரஸி நல்லது. இதை தாண்டி யாரோ ஒரு ஆள் மேல இருந்து கட்டுப்படுத்துற இதுதான் ரைட்டு, இதுதான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா அதை ஆட்டோக்ரஸின்னு சொல்லுவோம், மோனார்கின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தப்பு. அது மாதிரி யாரோ ஒரு ஆள் முடியாட்சி அப்படிங்கிற மாதிரியோ, கிங்குங்கிற மாதிரியோ, மன்னருங்கிற மாதிரி. இப்ப மன்னருங்கிறது எங்கேயும் கிடையாது. இருக்கிற சில மன்னர்களும் அவங்க டம்மி பீஸ் மாதிரி தான் வச்சிருக்கோமே தவிர, ஆர்னமெண்ட்ல மரியாதை வச்சிருக்கோமே தவிர அவங்க ரன் பண்றது இல்லை. ஒரு பிரசிடென்ட், ஒரு பிரைம் மினிஸ்டர் இவங்க தான் உலகத்தை ரன் பண்ற மாதிரி இருக்கணும், நாட்டை ரன் பண்ற மாதிரி இருக்கணும், முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்ப என்ன ஆகும்னா, இந்த மெஷினை யாரும் எலெக்ட் பண்ணலை. மெஷின் தன்னைத்தானே தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டது. அதுவே ஓட்டு போட்டுக்குச்சு. அதுவே நீங்க போடுற ஓட்டை கூட மாத்தியும் போடும். அது என்ன வேணாலும் செய்யும். நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு மெஷின் போகுது. டெமோக்ரஸின்னு காணாம போயிடுச்சு. இது வரைக்கும் ரொம்ப ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இல்லிட்ரேட்ஸ் நிறைய இருப்பாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னால எனக்கு தெரிந்து 1900 1920களில் தமிழ்நாட்டுல லிட்ரஸி ரேட்டுன்னு கேட்டீங்கன்னா, எழுத படிக்க தெரிந்தவர்கள் 7.5 விழுக்காடு, அதுல 6 விழுக்காடு ஆண்கள், 1.5 விழுக்காடு பெண்களாக இருந்தார்கள். அந்த இல்லிட்ரஸி இப்ப லிட்ரஸின்னு மாத்தி எல்லாத்துக்கும் கல்வின்னு கொண்டு வந்து இப்போ ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஒன்று வந்து எல்லாரும் படிக்கலாம், எல்லாத்துக்கும் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்ப கல்லூரிகள் நிறைய வந்துருச்சு, பள்ளிகள் நிறைய வந்துருச்சு. அரசாங்கம் ஏராளமா ஹெல்ப் பண்ணுது, அவங்களுக்கு காசு கொடுக்குது, அவங்களுக்கு ஃப்ரீயாவும் படிக்க சொல்லுது, எல்லாம் கொடுக்குது இல்லையா? அப்ப எல்லோருக்கும் கல்வி, எல்லோரும் படிக்கலாம், எல்லோரும் வேலைக்கு செல்லலாம், ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வான்னு சொல்லியும் படிக்க வைக்கிறாங்க. உனக்கு பஸ் காசையும் நாங்க கொடுத்துட்றோம். அதை தாண்டி நீ படிக்கிறதுன்னா பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப காலேஜ்ல படிக்கிறதுக்கான காசையும் உனக்கு கொடுத்துட்றோம். பெண்களா இருந்தா கல்லூரியில படிக்கிறப்போ மாசம் மாசம் 1000 ரூபாய் உனக்கு கொடுக்குறோம்னு சொல்ற போது, அந்த 1000 ரூபாய் வாங்கி கொள்வதற்காக ஃப்ரீயா ஒரு பஸ்ல ஏறி ஒரு பெண் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தாண்டி வந்து கல்லூரியில படிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு லிட்ரஸியை வளர்த்துருக்கிறோம். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த லிட்ரஸியை தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வேற ஒரு லிட்ரஸி வச்சிருக்குது. இப்போ டுவோலிங்கோ அப்படின்னு ஒன்று இருக்குது, DUOLINGO, டுவோலிங்கோன்னு ஒரு .com. அதுக்குள்ள போனீங்கன்னா 40 லாங்குவேஜ் நீங்க கத்துக்கலாம். இங்கிலீஷை பேஸா வச்சுக்கோங்க, இல்ல வேற ஒரு லாங்குவேஜை பேஸா வச்சுக்கோங்க. பிரெஞ்சு வச்சுக்கிட்டு இட்டாலியன், ரஷ்யன், என்ன ஸ்பானிஷன் படிக்கிற மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜை பேஸா வச்சுக்கிட்டு மற்ற லாங்குவேஜ் படிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி 40 லாங்குவேஜ் அவைலபிளா இருக்குது. 40ம் ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்குது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ்னு ஒரு 2-3 லாங்குவேஜ் இந்த 40ல் இருக்குது. இதெல்லாம் இவங்களே மனிதர்களை உருவாக்குனது. மற்ற எல்லா லாங்குவேஜையும் படிச்சு பார்த்து எல்லாத்துலயும் ஈஸியா எந்த கிராமர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த கிராமர்லாம் ஒன்னா கோத்து இவங்களா ஒரு சில ஆர்டிபிஷியல் மொழிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மொழிகளை 5000 பேர் 10,000 பேர் படிச்சு பார்த்துட்டு இந்த மொழி என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைய காலகட்டத்துக்கு வளர்ந்துருக்குது. டுவோலிங்கோ இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மெஷின் என்ன பண்ணும், நமக்கு புரியாத லாங்குவேஜை ஒன்று வச்சுக்கும். கோடிங் அப்படின்னு சொல்றது கம்ப்யூட்டர்ல படிச்சாங்க, 4 வருஷம் போனாங்க, கல்லூரியில படிச்சாங்க, கோடிங் பண்ணாங்க, ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை கிடைச்சது, 50,000 ஸ்டார்டிங் சேலரி, 4 வருஷத்துல 6 லட்சம் ரூபாய், 10 வருஷத்துல 2 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. எல்லாம் நல்லா தான் இருந்தது, ரைட்டு.
இப்ப கோடிங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுதுது, அதுவா எழுதுது, அது சௌரியத்துக்கு வேற எழுத போகுது. இப்போதைக்கு நீங்க கேட்கறதெல்லாம் அது எழுதி கொடுத்துன்னு இருக்குது. ஆம்பளை பண்றது, பொம்பளை பண்றது, மனுஷன் பண்றது எல்லாத்தையும் அது பண்ணுது. இதை தாண்டி என்ன பண்ணுதுன்னா அதுவா சௌரியத்துக்கு கோடிங் எழுத போகுது. அதுவா உலகத்துல இருக்கிற மில்லியன் பேரோட பேசி அதுவா சில திறமைகளை வளர்த்துக்க போகுது. அந்த மாதிரி வர்ற போது என்ன ஆகும்னா மெஷின் இன்டெலிஜென்ஸுக்கு பக்கத்துல நாம வர முடியாது. மெஷினுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது யாரு? மனுஷன். மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்பரை கொடுத்து, அதுக்கு ஏபிசிடியை கொடுத்து, அதுக்கு எல்லா மொழியையும் கொடுத்து, கிராமரையும் கொடுத்து, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு வந்து, அப்புறம் படம் போட்டோம்னு சொல்லி, அப்புறம் வீடியோன்னு ஒன்று கொண்டு வந்து, நான் பேசுறேன்னு சொல்லி, பாடுறேன்னு சொல்லி, பல்வேறு விதங்கள்ல மிஷினை கத்துக்க வச்சோம். நாங்க எப்படி சொன்னாலும் இந்த மிஷின் புரிஞ்சுக்கோம் சார், ஆஹா ஓஹோன்னா. இப்ப மிஷின் என்ன பண்ணுது? உனக்கு புரியாத மாதிரி நான் பண்றேன் பார், நான் டீப் லேர்னிங்னு ஒன்று வச்சிருக்கிறேன். வெளியில இந்த பக்கம் கொடுக்குற இன்புட்டை வாங்கிக்குவேன், அந்த பக்கம் உனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுப்பேன். குறுக்குல நான் ஒரு 100 ப்ராசஸ் வச்சிருப்பேன். 98 ப்ராசஸும் உனக்கு தெரியவே தெரியாது, உனக்கு புரியவே புரியாது. உனக்கு புரியுற மாதிரி நான் வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் நானே மாத்தி உள்ள வச்சுக்குவேன். நீ சொல்றத மட்டும் சொல்லு, என் சௌரியத்துக்கு நான் என்னத்தை வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றது, ஒரு மந்திரியை தெரியும் எனக்கு ரொம்ப அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். என் பிள்ளைக்கு நினைச்ச நேரத்துல நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன், மந்திரி கிட்ட சொன்னா வாங்கி கொடுத்துருவாருன்னு. அப்புறம் மந்திரி கிட்ட போய் சொன்னாரா, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், ஒரு வேலை வாங்கி கொடுன்னு. அவர் என்ன பண்ணாரா, அவர் மச்சான் பிள்ளைக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்தாராம். இப்ப என்ன ஆச்சுன்னா மந்திரி இருக்கிற இடத்துலயே எந்த ஆபீஸ்ல வேலை இருக்குதுங்கிற இன்ஃபர்மேஷனை நாம கொண்டு போய் கொடுத்துருக்கிறோம். மந்திரி அவன் மகாம மச்சானுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்துருக்கிறான். நாம ஏமாந்து போயிருக்கிறோம். எனக்கு மந்திரியை தெரியும் பேசுனதெல்லாம் போக, இப்ப மந்திரிக்கு இன்ஃபர்மேஷனை நானே கொடுத்து மந்திரி அவருடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வேலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப மெஷின் என்ன பண்ண போகுது, நீங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அது சௌரியத்துக்கு 10 வடிவம் 100 வடிவத்துல மாத்தி வேணுங்கிற அவுட்புட்டை அது கொடுக்க போகுது. அது ஏன் அந்த மாதிரி செய்யுதுன்னு கேள்வி கேட்கிற பவரோட நம்ம கையில இருக்காம போயிட போகுது. அதனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் has got an intelligence. Now we will become illiterates in front of artificial intelligence. ஏன்னா அது சொல்ல போற மொழி நமக்கு தெரியாதுன்னு சொல்றேன். தமிழும் இங்கிலீஷும் நீங்க லிட்ரேட் இல்லிட்ரேட் சொல்லிடலாம். மெஷின் உருவாக்க போகிற மொழியும் மெஷின் எடுக்க போகிற முடிவும் உங்களுக்கு தெரியாது. அது உள்ளுக்குள்ள நிறைய மறைபொருள்கள் வைத்திருக்க கூடும். Who should be held accountable when AI systems make mistakes? அது தப்பு பண்ணிச்சுன்னா, டிரைவர்லெஸ் காரு ரைட்டு, அந்த கார் போய் இடிச்சிச்சு. இப்போ அந்த காரை ஓட்டின ஆளோ, அந்த காருக்கு ப்ரோக்ராமிங் எழுதின ஆளோ, இல்லை அந்த காரையோ நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா நமக்கு தெரியாது, காரு இடிச்சிச்சு. கார் இடிச்சதுக்கு காரையா தூக்கி ஜெயிலில் வைக்க முடியும்? காருக்கு கோடிங் எழுதின ஆளை வைக்க முடியும்? கோடிங் எழுதின ஆள் எழுதிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். என்ன, அவனுக்கு சூப்பர்வைசர் யாருன்னு கேட்டான், அவன் வேற ஒரு கம்பெனில நல்ல வேலை கிடைச்சது, அந்த வேலைக்கு போயிட்டான். இப்ப யாரை எப்படி நீங்க அக்கௌண்டபிளா வைக்க போறீங்க? ஹவு கேன் வி என்ஷூர் ஏஐ ட்ரிவன் டெசிஷன்ஸ் ஆர் டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் ஃபேர்? உங்களுக்கு தெளிவா தெரியுமா? ஒன்றும் தெரியாது, கோடிங்கே தெரியாது. அது டீப் லேர்னிங்ல கோடிங்க 100 விதமா மாத்தி வெளியில போட போது உங்களுக்கு ப்ராசஸ் ஒன்று கூட தெரியாது. சரியா? அப்புறம் வாட் ரோல் ஷுட் ஹியூமன்ஸ் பிளே இன் ஓவர்சீயிங் ஏஐ சிஸ்டம்ஸ் தட் கவர்ன் கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ்? உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டங்களை அது நிர்வாகம் செய்ய போகிறது. அது உங்களுக்கு ஐடியா கொடுப்போது 3 காரியம் பண்ணோம். ஒன்று ப்ரெடிக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இது இந்த மாதிரி ஆகும், மழை பெய்து போகுங்க, இது தங்க விலை கூட போகுது, இந்த கவர்மெண்ட் எவ்வளோ போகுது, இந்த ஆள் வின் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அது பேர் ப்ரெடிக்ஷன். சில இடங்கள் இது டெசிஷனே சொல்லும், இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு ஒரு டெசிஷன் சொல்லும். சில இடங்கள்ல அதுவே வேணுங்கிற டெசிஷனை உருவாக்கி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிவிடும். உங்களுக்கு ப்ரெடிக்ஷனும் கொடுக்காது, டெசிஷனும் கொடுக்காது. அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி அதுவே டெசிஷன் எடுத்து அதுவே பண்ணிக்கும். சில நேரங்கள்ல சஜஷன் ஒன்று கொடுக்கும், தப்பான சஜஷனும் கொடுக்கும். அது கொடுக்குற சஜஷன்லாம் கரெக்டுன்னு உங்களால நம்ப முடியாது. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏரியால நாம என்ன பண்ண போகிறோம்? they are not only transforming individuals, they are transforming the entire world at large அப்படிங்கிறாரு. ஏஐ ட்ரிவன் கண்டென்ட் கிரியேஷன், ஏன்னா அதுவா கண்டென்ட்டையும் உருவாக்கிக்குது, அதுவா ப்ரெடிக்ட் பண்ணுது, அதுவா சஜஸ்ட் பண்ணுது, அதுவா டெசிஷன் எடுக்குது, அதுவா புட்டிங் இன்டு ஆக்ஷனும் பண்ணுது. நம்ம நார்மலா 3 ஆங்கிள் சொல்லுவோம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி சொல்ற போது, ஒன்று தாட்டு, இன்னொன்று ஃபீலிங்கு, இன்னொன்று ஆக்ஷன். 3 சேர்ந்தது தான் மனிதன் அப்படின்னு சொல்லிடுறோம். ரொம்ப கரெக்டு. இதுக்கு தாட்டு தெரியுதா? பிரமாதமா தாட்டு தெரியுது. ஏன்னா அதான் பிக் டேட்டான்னு எல்லா டேட்டாவையும் கையில வாங்கி வச்சிருக்குது இல்ல. நீங்க என்ன செலவு பண்றீங்கன்னு தெரியுது,
எந்த கார் எடுத்துட்டு எங்க போறீங்கன்னு தெரியுது, கார்டு எங்கெங்கெல்லாம் தேய்க்கிறீங்கன்னு தெரியுது, உங்களுக்கு காசை யாரு பேங்க் அக்கௌண்ட்ல போடுறாங்க அப்படிங்கிறது அதுக்கு தெரியுது. உங்க வாழ்க்கை 95-98% அதுக்கு தெரியும். எங்கோ வீட்டுக்குள்ள 2 பேர் பேசிக்கிறது வேணா தெரியாம இருக்கும். அதையும் கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணிச்சுன்னா சேட்டலைட்ல இருந்து பாத்துரும் எடுத்துரும்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. அப்ப பிக் டேட்டா அப்படின்னு கையில வச்சிருக்குது. அதை வச்சுட்டு அது என்ன பண்ண போகுது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த ஏரியாலாம் ரொம்ப குழப்பமாக இருக்கின்றது. இதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்குது. அது எல்லா இடங்களையும் பேசிக்கொண்டிருக்கு. அது பேசுறதை நிறுத்தவும் உங்களால முடியாது. சாட் பாட்டுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 ஐட்டம் இருக்குது. சாட் ஜிபிடின்னு ஒன்று, ஜெமினின்னு ஒன்று, கோ பைலட்னு ஒன்று, மிஸ்ட்ரால்னு ஒன்று, கிளாட் ஆந்த்ரோபிக்னு ஒன்று, இந்த மாதிரி ஒரு 10-15 சாட் பாட் இருக்குது. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த கேள்வியை நீங்க டைப் பண்றதுக்குள்ள அது 4 பக்கம் இன்ஃபர்மேஷன் கையில அடிச்சு கையில கொடுத்துருது. அப்போ நாம எங்க போறோம்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு தாட் இருக்குது, இதுக்கு ஆக்ஷன் என்ன பண்ணணும்னு தெரியுது, உங்களுக்கு சொல்லவும் சொல்லுது. கார் ஓட்டுற மாதிரி இது ஆபீஸ் ரன் பண்ற மாதிரி, பேங்க்ல பணத்தை போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி, ஜிபேல போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எல்லார்கிட்டையும் கையில கொண்டாந்து கொடுத்துட்டோம். ஸோ ஆக்ஷன் நம்ம அதை பத்தி பண்றோம். அது சொல்றதை வச்சு ஜிபே பண்றோம், அதை சொல்லி அதை வச்சு வாங்கிக்கிறோம். ரைட்டு. அது சொல்ற வானிலையை கேட்டுக்கிறோம், ப்ரெடிக்ஷனு. அது சஜஸ்ட் பண்ற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்குறோம், யூடியூப்ல படம் பார்க்குறோம். ரைட்டு. ஆனா அதுக்கு இந்த ஃபீலிங்னு ஒரு ஏரியா இருக்குது இல்ல, அது கிடையாது. 3 காம்பனண்ட்ல தாட் இருக்குதா? ஆமா. ஆக்ஷன் இருக்குதா? ஆமா. ஃபீலிங் இருக்குதா? கிடையாது. அப்போ ஃபீலிங்கையும் ட்ரஸ்டையும் எம்பத்தியையும் எமோஷனையும் கழட்டி வச்சுட்டு வெறும் தாட்டு வெறும் ஆக்ஷன்னா இது அறிவற்றதாக உணர்வற்றதாக இது பயன்படக்கூடியதாக மனிதனுக்கு உதவாத அளவுல போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போயிடும் நான் கேரண்டி தரல. பயப்படுறாங்க, நிறைய பேர் பயப்படுறாங்க. யுவல் நோவா ஹராரியும் பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். இந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு அவர் வியந்து பார்க்கிறார். இதுல சில கொட்டேஷன்ஸ் இருக்குது. அதுல நல்ல கொட்டேஷன்ஸ் எல்லாம் சிலது நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அகைன் சாட் ஜிபிடியில் வாங்கினதுதான்னு வச்சுக்கோங்களேன். அது கொட்டேஷன்லாம் சொல்றேன் பாருங்க. we once built empires with stories. கதைகள் சொல்லி ஒரு சாம்ராஜ்யங்களை நாம் உருவாக்கினோம். now we build them with algorithms. அல்காரிதம்னா என்ன? ஒரு சீக்வன்ஸ், ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரோக்ராமிங், ஏபிசிடி 1 2 3 4, இது பிளஸ் மைனஸ், இது பண்ணா இது ஆனா இது ஆனா, இந்த பல்சக்கரம் சுத்தினா அந்த பல்சக்கரம் சுத்தினா அது பெல்ட் இப்படி போச்சுன்னா அது வெளியில வரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அல்காரிதம் சொல்லுவோம். அதுல கிண்டலுக்கு யுவல் நோவா ஹராரி சொல்றாரு, நீங்களும் நானும் ஒரு அல்காரிதம். உங்க தாத்தாவும் பாட்டியும் உங்களை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக உங்க குழந்தைய உருவாக்குனாங்க. நீங்க உங்க பேர குழந்தைய உருவாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்காக நீங்க உங்க பையனையும் பொண்ணையும் உருவாக்குனீங்க. உங்க தாத்தா ஆசைப்பட்டது உங்க பேரனை உருவாக்கணும்னு. புரியுதா? உங்க தாத்தா ஆசைப்பட்டதுனால உங்க பேரனை உருவாக்குறதுக்காக அதுல 5 ஜெனரேஷன் நீங்க சொல்லி உட்காந்துக்கிறீங்க. உங்க தாத்தாவோட டெசிஷன் தான் இது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப முகம் தெரியாத இடத்துல இருந்து வருது. இதுல நீங்களும் நானும் ஒரு அல்காரிதம். உங்க தாத்தா கையில வாங்கினீங்க, உங்க பேரம்பேத்தி கையில கொடுத்தீங்க. தாத்தா பாட்டி கையில இருந்து வாங்கி பேரம்பேத்தி கொடுக்கறதுல நீங்க சும்மா ஒரு அல்காரிதம். அதுக்கு மேல ஒன்றும் மீனிங் கிடையாது. ஹியூமன் கோஆபரேஷன் வாஸ் பார்ன் இன் தி மிட்ஸ் ஆஃப் காட்ஸ் அண்ட் நேஷன்ஸ். கடவுளையும் உருவாக்கணும், நாடுகளையும் உருவாக்கணும். நவ் இட் ஃபிளரிஷஸ் இன் தி கோட் ஆஃப் மெஷின்ஸ். எல்லாம் மெஷின் கோடிங்னு மாறி போயிருச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மே நாட் ரெபல் அகென்ஸ்ட் ஹியூமனிட்டி, இட் மே சிம்பிளி ரீப்ளேஸ் யூ. உங்களோட அது சண்டை எல்லாம் போடாது, போராடலாம் செய்யாது. உங்களை தூக்கி அப்படி குப்பத்தட்டில் போட்டு அது பாட்டு போயினே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபியூச்சர் இஸ் நாட் ஹியூமன் வர்சஸ் மெஷின், பட் ராதர் ஹியூமன் அலாங் சைட் சம்டைம்ஸ் பிஹைண்ட் மெஷின்ஸ். மெஷின் முன்னால நிற்கும், கியூல நாங்க பின்னால நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே மெஷின் நிற்கும். மெஷின் இல்லாம நான் தான் அப்படின்னு கித்தாப்பெல்லாம் ஓவர். அந்த டைம் இனிமே கிடையாது, அது இனிமே வராது. உங்களால் திரும்பவும் உருவாக்க முடியாது. பவர் அண்ட் இன்ஃபர்மேஷன்ல இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ் மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பையர்ஸ் ஆர் நாட் பில்ட் வித் சோல்ஜர்ஸ் அண்ட் டேங்க்ஸ் பட் வித் டேட்டா அண்ட் நெட்ஒர்க்ஸ். முன்ன வச்சிருந்தவங்கள இந்த குண்டு போடுகிறது டேங்கு அப்படின்னு சொல்லும்ல, அந்த டேங்க் எல்லாம் வச்சுட்டு குண்டு போடுறது, சோல்ஜர் வச்சுக்கிறது, ஆர்மி நேவி நீர்மூழ்கி கப்பல் எல்லாத்தையும் தூக்கி போடு. இப்போ எவங்க டேட்டா இருக்குதோ, யாரு கோடிங் எழுத தெரியுதோ, என்ன அந்த மெஷின் என்ன பண்ணுதோ அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அந்த நெட்ஒர்க்குன்னு யாரெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களால சேர்க்க முடியுதோ, எவ்வளவு பேருக்கு அனுப்ப முடியுதோ, எவ்வளவு பேர்கிட்ட வாங்க முடியுதோ, அதுதான் பவர். அப்புறம் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் அபவுட் ஏஐ இஸ் நாட் இட்ஸ் ஆட்டோனமி பட் இட்ஸ் ஒபீடியன்ஸ். அது உங்களுக்கு பணிரா மாதிரி இருக்குது இல்ல, அப்படிதான் அது உங்களை ஏமாத்தும்.
நான் சொல்றதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன் அப்படின்னு முதல்ல சொல்லும். அப்புறம் அதுவா ஒரு முடிவு எடுக்கும். அது உங்க கண்ட்ரோலை மீறி ஏற்கனவே போய்விட்டது. இதுல இன்னும் பெரிய ஐரானி பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற ஏஐக்கு வீக் ஏஐ, நேரோ ஏஐன்னு பேரு. குறுகலான ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பலவீனமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நீங்க கொடுக்கறதெல்லாம் அது வாங்கின்னு உட்கார்ந்து இருக்குது, நீங்க கேட்கறதெல்லாம் அது பண்ணின்னு இருக்குது. நாளைக்கு ஸ்ட்ராங் ஏஐ வர்ற போது, அதுவே கோடிங் எழுதிக்கிற போது, அதுவே நாலேஜ் அக்வயர் பண்ற போது, அதுவாக டெசிஷன் எடுக்கிற போது, அதுவா புட்டிங் த டெசிஷன்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ் வர்ற போது, இம்ப்ளிமெண்டிங் தம் வாட் எவர் இன் விச் எவர் வே இட் வாண்ட்ஸ் வர்ற போது, அதுக்கு பேரு ஸ்ட்ராங் ஏஐ. இன்னும் ஸ்ட்ராங் ஏஐ வராமலே நாம கஷ்டத்துல இருக்கிறோம், பிரச்சனைகளில் இருக்கிறோம், பெரிய சிக்கல்களில் இருக்கிறோம். ஸ்ட்ராங் ஏஐ வர்ற போது நம்ம என்ன ஆகும்னு தெரியாது. அப்புறம் மெஷின்ஸ் டூ நாட் நீடு கான்சியஸ்னஸ் டு அவுட் ஸ்மார்ட்டஸ், தே ஒன்லி நீடு டேட்டா அண்ட் அல்காரிதம்ஸ். அதுக்கு இந்த உணர்வு நிலை அப்படின்னு ஒன்று தேவையே கிடையாது. அதுக்கு கான்சியஸ்னஸ், மனசாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளுணர்வு, அந்த இன்ஸ்டிங்க்ட், இன்ட்யூஷனு, கட் ஃபீலிங்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வெறும் டேட்டா, அல்காரிதம். இந்த டேட்டாவையும் அந்த டேட்டாவையும் சேர்த்தா, இதை தூக்கி இப்படி போட்டா அது அப்படி போச்சுன்னா என்ன வரும், அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். Democracy was built on human choice. Now we must ask if it can survive in a world of algorithms. இனிமேல் டெமோக்ரஸி இந்த அல்காரிதங்களுக்கு நடுவில், டேட்டாக்கு நடுவில் உயிர் வாழுமா? Humanity's greatest fear is not destruction by machines, but irrelevance in a world they no longer control. என்னால் கட்டுப்படுத்த முடியாத இந்த வாழ்க்கையில் நான் உயிர் வாழ்கிறேன் அப்படிங்கிறது தான். நான் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லை, irrelevant. ஆபீஸுக்கு தேவையில்லாத ஆளை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப வீட்டுக்கு தேவையில்லாத குப்பையை தூக்கி குப்பை தொட்டில போட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மேன் பிகம்ஸ் irrelevant in the world, machines will take over. As AI takes over decisions, humans may find themselves in a new kind of slavery, one not by chains but by data. விலங்குகளை போட்டு உங்களை சிறைப்படுத்திய காலகட்டம் போக, இப்ப டேட்டாக்களின் மூலமாக, தகவல்களின் மூலமாக, தரவுகளின் மூலமாக, கோப்புகளின் மூலமாக அது என்ன பண்ண போகுதுன்னா நம்மளை திரும்பவும் அடிமைப்படுத்த போகிறது. AI may solve problems faster than any human can, but it will also create ethical dilemmas beyond our comprehension. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மாரல், எத்திக்கல், வேல்யூஸ், பிரின்சிபிள்ஸ், கோட்ஸ், நார்ம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் வேற எங்கேயோ ஒன்று போகுது. இதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்துவதற்காக நம்ம வச்சிருந்தோம். சூப்பர் ஈகோன்னு சொல்லுவாரு ஃப்ராய்டு, கான்சியன்ஸ் சொல்லுவோம் விதின் நம்ம தான் ourselves, எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ் சொல்லுவோம், பிரின்சிபிள்ஸ் சொல்லுவோம். இப்ப இது எதுவுமே இதுக்கு கிடையாது, ஏன்னா உணர்வுகளே கிடையாது இல்ல, அப்புறமா இது எப்படி வரும்? அதனால உங்களை கட்டுப்படுத்த முடியாது. 21st century knowledge is power, பட் என்ன ஆச்சுன்னா நாலேஜும் கிடையாது, நம்ம கையில பவரும் கிடையாம போகுது. நாலேஜ் இஸ் பவர்ன்னு சொன்னோம், பவர் முக்கியம், அதுக்கு நாலேஜ் முக்கியம்னு சொன்னோம். இப்ப நாலேஜும் உங்க கையில கிடையாது, நாங்க வச்சுக்கிறோம், பவரும் உங்க கையில கிடையாது, நாங்களே ஏத்துக்கிறோம். நம்மளெல்லாம் கேட்காது, கன்சல்ட் எல்லாம் பண்ணாது, மீட்டிங் எல்லாம் போடாது, ஓட்டு போட சொல்லாது, மெஜாரிட்டி டெசிஷன்ல நான் வின் பண்ணேன், நான் எடுத்துக்கினேன் போ போ அவ்வளவுதான். இந்த கார்டு தேய்க்க முடியாம பண்ணிடுவாங்கல்ல ஆபீஸ்ல, முன்னெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க, சாரி சார் ஆபீஸ் இப்படி ஓடு சார், அதனால சார் மேல சொன்னாங்க சார், அதனால சார் நீங்க வீட்டுக்கு போங்க சார், உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறோம் சார் அப்படிங்கிறது ரொம்ப பெரியவா சொல்லுவாங்க. இதுக்கு பேர் எக்ஸிட் இன்டர்வியூ. உள்ள வேலைக்கு எடுக்கிற போது ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க, அப்ப பவர் காட்டுவாங்க, வெளியில போறப்ப ரொம்ப பணிவா சார் போயிடுங்க சார் அப்படின்னுவாங்க. இப்ப எல்லாம் வேலையே கிடையாது, உங்க பாஸ்வேர்டை மாத்திடுவாங்க உள்ளுக்குள்ள மெஷினுக்குள்ள, அதுக்கப்புறமா உங்க கார்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த என்ட்ரன்ஸை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா பிப் பிப் பிப்னு கத்தம், எவனோ ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டுருவான். பேசாம வீட்டுக்கு போங்க, உங்க கார்டு டீஆக்டிவேட்டடு, இனிமே இந்த ஆபீஸ் மிஷின் நீங்க ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுல இருக்கிற கம்ப்யூட்டர் சும்மா கம்ப்யூட்டர், ஆனா இந்த ஆபீஸுக்குள்ள நீ நுழைய முடியாது, ஏன்னா பாஸ்வேர்டை நாங்க மாத்திட்டோம். எப்படி மாத்தினீங்கன்னா அது கம்ப்யூட்டரை மாத்திட்டாங்க சார், உனக்கு எப்படி தெரியும்னா அது கம்ப்யூட்டருக்கு எல்லாம் தெரியும் சார், முடிஞ்சு. I become irrelevant, I am sent out. Digital is whoever controls the flow of information controls the destiny of nations. யார் கையில் அதிகமா தகவல் இருக்குதோ அவன் எல்லா நாட்டையும் கட்டுப்படுத்துவான், அவன் நாடு மட்டும் இல்ல எல்லா நாட்டையும். டேட்டா இஸ் அ நியூ கரன்சி. நீ டாலர்னு சொன்ன, யூரோன்னு சொன்ன, பவுண்டு ஸ்டெர்லிங்னு, ரியால்னு சொன்ன, ரூபான்னு சொன்ன, ரூபிள்னு சொன்ன, எல்லாத்தையும் தூக்கி போட்டு டேட்டா தான் இன்னைக்கு கரன்சி.
யார் கையில் டேட்டா இருக்குதோ அவன் பெரிய ஆளு. கிரியேட்டிங் இன்டெலிஜென்ட் மெஷின்ஸ் இஸ் ஈஸி. ஹார்டு பார்ட் இஸ் என்ன, ensuring that they inherit our sense of morality, not just logic. நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்றோம்ல, அறம் சொல்றோம்ல, அதையும் சேர்த்து அந்த மெஷின் வாங்கிக்க முடியும்னா நல்லது. அதை வாங்கிக்க முடியலன்னா அந்த மெஷினை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மெஷின் ஒன்று என்ன வேணாலும் பண்ணும். Those who build machines of tomorrow will hold more power than any king or emperor in the history of humankind. மனித வரலாறுன்னு சொல்றோம்ல, உலக வரலாறுன்னு சொல்றோம்ல, அதுல யாரெல்லாம் மிகப்பெரிய பேரரசர்கள் இருந்தாங்க அப்போ நீங்க பார்த்து கை தட்டின காலங்கள் போக, இப்போ எல்லாத்தையும் இந்த மெஷினை டேக் ஓவர் பண்ணி கையில டேட்டா வச்சுன்னு நான் தான் கிங்கு, நான் தான் எம்பரர், நான் தான் அரசன், நான் தான் பேரரசன் அப்படின்னு சொல்ல போகிறது. என்ன, AI will not simply change the world, it will redefine the rules of the world. நீங்க ஏற்கனவே ரூல் வச்சுக்கிறீங்கல்ல, அந்த ரூல் படி நாங்க இருந்தோம், அந்த ரூல் படி மிஷின் இருக்கும். இது ஹெரால்ட் ராபின்ஸ் நாவல் ஒன்று, அட்டகாசமான நாவல், 50 வருஷத்துக்கு முன்னால் எழுதின நாவல் ஒன்று. அதில் சொல்லுவான், அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஃபேமிலியில் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஆள் என்ன பண்ணோம், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு ஃபேமிலியில் இருக்கிற 10 பேரில் ஒரு 5-6 பேர்கிட்ட எல்லா ஷேரையும் இவனே வாங்கிடுவான். எல்லார்கிட்டையும் எழுதி வாங்கிக்குவான். இது தெரியாது, அந்த மேலே பிரசிடென்ட்டுக்கு தெரியாது. போர்டு மீட்டிங் கால் பார் பண்ணுவான். நீ எப்படி கால் பார் பண்ணுவேன்னா, நான் அதிகமாக வச்சுக்கிறேன்வான். உங்களில் எப்படி வந்து அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது, இப்போ எங்களுக்கு ஜாஸ்தி ஷேர் இருக்குது, நான் ஐ வில் கால் ஃபார் த போர்டு மீட்டிங்னா சரி வேற வழியில் வந்து உட்காருவாங்க. அப்பவும் வந்து சொல்லுவான் அந்த பிரசிடென்ட்டு, நான் தான் பிரசிடென்ட்டு, அதனால நான் சொல்றது தான் எல்லாம் கேட்கணும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். திஸ் இஸ் மை ரெக்கமெண்டேஷன், திஸ் இஸ் மை ஆப்ஷன், திஸ் இஸ் மை சாய்ஸ், திஸ் இஸ் வாட் வி நீட் டு டூ அப்படிமா. அப்போ இவன் சொல்லுவான், அந்த நம்ம இந்த எல்லார்கிட்டையும் ஷேர் வாங்கி வச்சுக்கிறான்ல அந்த ஆளு சொல்லுவான், நீ தான் பிரசிடென்ட், சத்தியமா நீ தான் பிரசிடென்ட், நான் மறுக்கவே இல்லை, உங்களை எல்லா பவரும் இருக்குது, ஒரே ஒரு ரூல் மட்டும் மாத்திட்டோம், நீ கிரிக்கெட் விளையாடலாம், கிரிக்கெட் பேட்டு கிரிக்கெட் பாலை தொடக்கூடாது, அவ்வளவுதான், அந்த ஒரு ரூல் மட்டும்தான் நாங்க மாத்திக்கிறோம். நீ நல்லா கிரிக்கெட் விளையாடலாம், நீ தான் கேப்டன், நீ சொல்றதெல்லாம் கேட்போம், ஒரே ஒரு ரூல் மாத்திட்டோம், கிரிக்கெட் பேட்டு கிரிக்கெட் பாலை தொடக்கூடாது, மற்றபடி நீ நல்லா கிரிக்கெட் விளையாடிப்பா அப்படின்னு. அந்த லெவலுக்கு கொண்டு போய் இந்த மெஷின் ஒட்டுருமோ அப்படின்னு ஒரு பயப்படுறாரு. இதுக்கான கொட்டேஷன் இன்னும் ஏராளம் இருக்குது. 8:45 ஆயிடுச்சு, அதனால நான் இங்கே நிறுத்துகிறேன். நன்றி.